குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தமிழ் சினிமாவில் 2024 வெளிவந்த படங்களுடைய எல்லா படங்களோட ஹையஸ்ட் கலெக்ஷனாக இன்னைக்கு நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக கோட் தான். இந்த வருஷம் வெளிவந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய டல்லாக தமிழ் சினிமா போயிட்டு இருந்து அந்த டல்லஸை போக்கி இன்னைக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷனை கொண்டு வந்து கொடுத்த படம் பார்த்தீங்கன்னா கோட். ராயன் நல்லா பண்ணுச்சு, கிட்டத்தட்ட 100 கோடி மேலே பண்ணுச்சு அப்படின்னு நிறைய அவங்களோட அஃபிஷியல் போஸ்ட்லாம் வந்தது. மகாராஜா நல்லா பண்ணுச்சு, அரண்மனை நல்லா பண்ணுச்சு, இந்த மாதிரி கருடன் நல்லா பண்ணுச்சு. ஆனால் பத்தலை. என்னன்னா தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் தேவைப்படுது. அது வந்து ஒரு படமாக பாருங்களேன், அவ்வளோதான் என்னுடைய படம். அதில் படத்தில் வர ஒரு சீன் இதை டீகோட் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு தகுதி பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்ச படமே வந்து திடீர்னு வந்து பெருசாக போல. இப்போ நீங்கள் எடுத்துங்களா, எல்லாருமே பேசுகிறாங்க இந்தியன் 2 பற்றி பேசுகிறாங்க. இந்தியன் 2க்கு கமல் சார் உழைப்பும் சங்கர் சார் உழைப்பும் கம்மியாக. நம்மளுக்கு டார்கெட் என்னன்னா இண்டஸ்ட்ரிட்டாக மாற்றணும். இப்போ ஒரு வேட்டையின் இண்டஸ்ட்ரிட்டாக மாறட்டுமே, அடுத்ததான் நம்ம கொண்டு வர கங்குவாவும் ஒரு இண்டஸ்ட்ரிட்டாக மாறட்டுமே. அப்போ சோலோ வந்தால் தானே அந்த இண்டஸ்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்குது. வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவர் கூட தான் இருக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன படம் வந்து கோட். இப்போ வசூல் வேட்டை வந்து போய்கிட்டு இருக்குல்ல சார். இந்த படம் இத்தனை கோடி கிராஸ் பண்ணுமா, அத்தனை கோடி கிராஸ் பண்ணுமா சொல்லி. ஸோ முதல் நாளில் வந்து கோட் படம் வந்து அதிக வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் சாரோட கெரியரில் லியோ தான் ஃபஸ்ட்டு படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்குது. ஸோ கோட் படத்தோட வசூல் என்னவா சார் இருக்கும்? கோட் படத்தினுடைய வசூல் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி எஸ்டிமேட்டாக நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவல் நம்பர்ஸ் என்னன்றது அவங்க தான் சொல்லணும், ஏஜிஎஸ் தான் சொல்லணும். ஏஜிஎஸ் லாஸ்ட்டாக 288 கோடி 4 நாள் கடந்த பிறகு அவங்க வந்து ஒரு போஸ்ட்டாகவே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ஃபைனல், அதாவது 4 நாட்களுக்கு. அது பிறகு இப்போ வந்து இன்னொரு 3 நாட்கள் கடந்து இப்போ 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாக்டாக 8 நாளில் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கிறது அவங்க தான் சொல்லணும். ஆனால் இண்டஸ்ட்ரி எஸ்டிமேட் ஒன்று வச்சுருப்பாங்களே, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 340 350 கோடி அந்த ரேஞ்சில் இருக்கலாம். 330 வந்து ஆல்ரெடி கிராஸ் ஆகிடுச்சுன்னு எல்லாருமே எஸ்டிமேட் போட்டுகிட்டே இருக்காங்க. பட் 340 கண்டிப்பாக கிராஸ் ஆகிருக்கும். இப்போது 350 கோடி இருக்கலாம். ஆனால் எக்ஸாக்ட் நம்பரை அவங்க தான் சொல்லணும். ஆனால் இது தமிழ் சினிமாவில் 2024 வெளிவந்த படங்களுடைய எல்லா படங்களோட ஹையஸ்ட் கலெக்ஷனாக இன்றைக்கி நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக கோட் தான். இது எவ்வளோ கிராஸ் ஆகும் அப்படின்றது அடுத்தடுத்த கட்டமாக. இப்போ வீக்கெண்டு, இப்போ நாளைக்கு ஒரு ஓணம் லீவ் வருது, அடுத்தது மிலாது நபி லீவ் இருக்குது. இப்போ வரிசையாக 2 வாரம் இந்த படம் இதே மாதிரி ஸ்பீடில் போகும். அப்போ எந்த அளவுக்கு கிராஸ் ஆகும்னா 400 கோடியை கண்டிப்பாக தாண்டும், 500 கோடியை தாண்டுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லியோ படத்தை தாண்ட வாய்ப்பு இருக்கா சார்? இது இப்போது லியோ படம் இந்த கம்பேரிசனே நம்மளுக்கு வேண்டாம். இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறோன்னா மார்க்கெட் இந்த வருஷம் எப்படி இருக்குது, இந்த வருஷம் வெளிவந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய டல்லாக தமிழ் சினிமா போயிட்டு இருந்து அந்த டல்லஸை போக்கி இன்னைக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷனை கொண்டு வந்து கொடுத்த படம் பார்த்தீங்கன்னா கோட். அப்படி பார்க்கலாமே. இப்படி கம்பேரிசன் பண்ணி அப்புறம் அடுத்த கேள்வி கேட்பீங்க, இது வந்து ஜெயிலரை கிராஸ் பண்ணுமா? இந்த 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 கம்பேரிசனுக்கே வேண்டாம் நான் நினைக்கிறேன். அந்தந்த வருட காலம் அந்தந்த மார்க்கெட் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். இந்த வருடம் இந்த மார்க்கெட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இதுவரையும் டல்லாகவே போயிட்டு இருந்தது. எந்த படமே 100 கோடி அப்படின்லாம் கேரண்டியாக வசூல் பண்ணவே இல்லை தமிழ்நாட்டில் ஒரு படம் 100 கோடி பண்ணல. இப்போ இந்த படம் அதை தாண்டி 130 140 கோடி தமிழ்நாட்டிலே பண்ணியிருக்கு. மொத்தமாக சேர்த்து 350 crore தாண்டதுன்னா இப்போ இது வரையும் நான் சொல்கிறது. அடுத்ததாக 400 கோடி தாண்டலாம், 500 கோடியும் தாண்டலாம். அதை பார்த்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அதை விட்டுட்டு அந்த படத்தோட கம்பேரிசன் இந்த படத்தோட கம்பேரிசன், இந்த கம்பேரிசன் என்பதே நெகட்டிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். எதுவுமே நீங்கள் எது கம்பேர் பண்ணாலும் வாழ்க்கையில் நெகட்டிவ் தான். கம்பேர் பண்ணாமல் இந்த படம் இந்த வருஷம் வெளிவந்த படத்திலே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கா, சந்தோஷம், நல்லபடியாக போயிட்டு இருக்கு, சரி அடுத்த கட்டமாக எவ்வளோ ரீச் ஆகும் பார்த்துக்கலாம். அப்போ நல்லா ரீச் ஆகும்போது பேசலாம். அந்த படத்தினுடைய தியேட்டர்கள் ரன் முடிஞ்ச பிறகு நம்ம பேசலாம், ஏன் இது இவ்வளோ ரீச் ஆகலாம் அவ்வளோ ரீச் ஆகலாம். அப்போ ஒரு சின்ன அனலைஸ் பண்ணலாமே தவிர இப்போதைக்கு நல்லா போயிட்டு இருக்கும்போது நெகட்டிவாக அதை பற்றி கம்பேர் பண்ண வேணாம் தான் என்னோட பாயிண்ட். ஆனால் இந்த இயர் தொடங்கினதுலேருந்து ரொம்ப ஹையஸ்ட் கலெக்ஷனாக வந்த படம் வந்து கோட்டா. ஆமாம். ஸோ இந்த இயற்கான கேப் இருக்குல்ல சார், இந்த கேப்பில் வந்து நிறைய படங்கள் வந்துச்சு. அந்த படங்கள் எதுவுமே வசூல் பண்ணாததுக்கான காரணம் என்னவா சார்? இல்லை, நீங்கள் வசூல் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ராயன் நல்லா பண்ணுச்சு, கிட்டத்தட்ட 100 கோடி மேலே பண்ணுச்சு அப்படின்னு நிறைய அவங்களோட அஃபிஷியல் போஸ்ட்லாம் வந்தது. மகாராஜா நல்லா பண்ணுச்சு, அரண்மனை நல்லா பண்ணுச்சு, இந்த மாதிரி கருடன் நல்லா பண்ணுச்சு. ஆனால் பத்தலை. என்னென்னா தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் தேவைப்படுது. கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து வெற்றிகளை பார்த்தோம். எப்படின்னா ஆரம்பிக்கும் போதே வாரிசு துணிவு 2 படம் சேர்த்து கிட்டத்தட்ட 250 300 கோடி பண்ணுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லியோ வந்து பெருசாக சக்ஸஸ் பண்ணிச்சு. அடுத்தது ஜெயிலரும் பெருசாக சக்ஸஸ் பண்ண உடனே ஒரு வருஷமே வெற்றிகரமான ஒரு இடமாக பல வெற்றிகள் பல சக்ஸஸ். அதோட மறந்துட்டேன், பொன்னியின் செல்வன் 2 எல்லாமே சேர்ந்து பெரிய வெற்றிகளை கொடுத்தப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருஷம் வந்து மிகப்பெரிய ஒரு இடமாக தமிழ் சினிமாவுக்கு மாறுச்சு. 8 மாதம் கடந்த பிறகு அந்த மாதிரி வெற்றிகளை பார்க்கவே இல்லை. எல்லாமே எங்கே இருக்குது, 50 கோடி 80 கோடி 100 கோடி எப்படி பார்த்தோம்? ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி பெருசு, அதாவது அவங்க பசி பெருசு. அவ்வளோ திரையரங்கு புது திரையரங்குலாம் வந்திருக்கு. இன்றைக்கி 1300 திரையரங்கு தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் 900 திரையரங்கு தானே, இன்றைக்கி 1300 திரையரங்கு வந்ததுன்னா அதெல்லாம் ஃபீட் பண்ணோம்ல.
அது எது ஃபீட் பண்ணும்? ஆடியன்ஸ் தான். ஆடியன்ஸ் உள்ளே வந்தால் தான் அந்த திரையரங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியும். அந்த திரையரங்கெல்லாம் எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும்னா எல்லாமே தொடர்ந்து ஓடிட்டே இருந்தால் தான். படங்கள் வந்துட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும், பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட சக்ஸஸ் இந்த வருஷம் வரல இது வரையும். அதை அந்த மாதிரி ஒரு ட்ரையான ஒரு பீரியட் சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரை பீரியடை விலக்கி ஒரு ஹோப்பை கொடுத்த படம் வந்து கோட். ஓகே, இவ்வளோ பெரிய வசூல் சாதனை தமிழ்நாட்டிலே பண்ண முடியும். 4 நாட்களே 100 கோடி பண்ண முடியும். இப்போ 140 கோடியோ 130 கோடியோ பண்ணியிருக்க முடியும் ஒரு வாரத்தில். அடுத்ததாக ஒரு 200 கோடி கிட்ட தாண்டும் அப்படின்றதெல்லாம் பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாடு தியேட்டர்கள் பிஸ்னஸ் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு வசூல் எல்லோருமே திரையரங்கு உரிமையாளர்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா அவங்க பார்க்கவே இல்லை. ஒரு தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடி 150 கோடி ஒரு படம் பண்ணவே இல்லை. அவங்க எதிர்பார்த்த ஒரு பர்டிகுலர் ட்ரை பீரியடை விலக்கி இன்றைக்கி வந்து இந்த படம் பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ண தான் நான் வெற்றியாக பார்க்குறேன். ஓகே சார். ஆனால் இப்போ அக்டோபர் மந்த் வந்து வேட்டையன் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வேட்டையனுக்கான ஃபீவர் வந்து ஆரம்பிச்சிருச்சு அந்த பாட்டில். ஆமாம், அந்த பாட்டில் ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஒரு டாக் வந்துச்சு என்ன, சூர்யா சாரோட படம் கங்குவா வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய நேரம் அவர் வந்து நான் ரஜினி சாருக்கு மரியாதை கொடுத்து நான் வந்து தள்ளி வரேன் அப்படி சொன்னார். ஸோ நல்ல 2 படமும் பெரிய படம். ஸோ 2 படமும் இறங்கிட்டுனா இண்டஸ்ட்ரிக்கு வந்து நல்ல வருமானம் வந்திருக்குமே, ஏன் சூர்யா சார் போனாருன்னு சொல்லி ஒரு பார்வை இருக்குல்ல சார்? அந்த பார்வையில் அர்த்தமே இல்லை. என்ன காரணம் நான் சொல்லேன்னா, எப்பெல்லாம் 2 படங்கள் வந்ததோ அப்போல்லாம் ரெவன்யூ டிவைட் ஆச்சு. வாரிசு வந்து ரெவன்யூ டிவைட் ஆச்சா இல்லையா? நீங்கள் பார்க்குற லியோ படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணி சொல்கிறீங்களா? லியோ வந்து காம்படிஷன் வந்ததா? இது ஜெயிலர் படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் அச்சீவ் பண்ணி இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாறிச்சு, அப்போ காம்படிஷன் வந்ததா? பொன்னியின் செல்வன் 1 வரும்போது பெரிய காம்படிஷன் இருந்ததா? விக்ரம் படம் வரும்போது காம்படிஷன் இருந்ததா? இது எல்லாமே இண்டஸ்ட்ரிட்டாக எப்படி மாறிச்சு? காம்படிஷன் இல்லாத போது சோலோ வரும்போது தான் மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 140 கோடி இந்த படம் பண்ணியிருக்கு, நம்ம ஒரு 8 நாள் 9 நாளில் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம கோட்டை பற்றி சொல்கிறோன்னா காரணம் என்ன? தனியாக சோலோ ரிலீஸ். அப்போ சோலோ என்பது எவ்வளோ முக்கியம் தெரியுதுங்களா? 900 ஸ்க்ரீனில் இல்லை 1000 ஸ்க்ரீனில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு சோலோ ரிலீஸாக தான் இருக்குது. நீ டிவைட் பண்ண என்ன ஆகும்? 2 படமாக டிவைட் ஆகும். இப்போ வாரிசு துணி வரும்போது என்னாச்சு? ஒரு படம் 125 கோடி, இன்னொரு படம் 115 கோடி, ஏதோ ஒன்று கால்குலேஷன். ஆனால் 2மே ஈக்குவலாக பண்ணுச்சு. அப்போது மொத்தமாக ஒரு படத்துக்கு வர வேண்டிய ரெவன்யூ ஒரு 2 படத்து மத்தியில் டிவைட் ஆயிடுச்சு. இதே தான் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நடுவில் நடந்தது பீஸ்ட் அண்டு KGF 2 அதே மாதிரி தான் பிகில் அண்டு கைதி 2 இப்படி எப்பெல்லாம் காம்படிஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததோ பெரிய நடிகனுடைய ஒரு படம் இண்டஸ்ட்ரிட்டாக மாற முடியல. நம்மளுக்கு டார்கெட் என்னென்னா இண்டஸ்ட்ரிட்டாக மாற்றணும். இப்போ ஒரு வேட்டையின் இண்டஸ்ட்ரிட்டாக மாறட்டுமே, அடுத்ததாக நம்ம கொண்டு வர கங்குவாவும் ஒரு இண்டஸ்ட்ரிட்டாக மாறட்டுமே. அப்போ சோலோ வந்தால் தானே அந்த இண்டஸ்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, கங்குவா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் உள்ள படம். ஸோ ஃபைனலாக ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் தள்ளி போகுதுன்றப்ப அதோட எக்ஸ்பெக்டேஷன் குறைய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் குறையாது. இன்றைக்கி வந்து பயங்கர ஹைப்பு தான். நம்ம வந்து காரணம் எதுக்காக போஸ்ட்போன் ஆகுது? நம்ம இன்எஃபிஷியன்ஸ்னால போஸ்ட்போன் ஆகல. இப்போ நீங்கள் வந்து படத்தை கம்ப்ளீட் பண்ணல, உங்களுக்கு ஃபைனான்ஷியலி பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து இன்எஃபிஷியன்ட்டு. நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பேனராக வந்து நீங்கள் வந்து சரியாக இது பண்ணி ரீச் பண்ணி கொண்டு வரல, 10th அன்றைக்கி சொல்லிட்டு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னு நீங்கள் எங்களை சொல்ல முடியும். ஆனால் ஸ்டுடியோகிரி பொறுத்தவரை அது எதுவுமே காரணம் இல்லை. ஸ்டுடியோகிரி வந்து 10th அக்டோபருக்கு தான் ரெடி. சிவா சார் கிளியராக சொல்லிட்டார், சார் 10th அக்டோபர் எனக்கு வந்து கன்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எங்கள் டீம் ஃபுல்லாக அதுக்கு நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். நாங்கள் எல்லாமே டே நைட் உழைச்சிட்ருக்கோம், 3Dயில் கொண்டு வந்துட்டுருக்கோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், எடிட் பண்ணி ஃபைனல் லாக் பண்ணியாச்சு, லெங்க்த்தும் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. படம் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போது அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் போயிட்டுருக்கு. நான் சொல்கிறது எடிட் இல்லை, போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். டப்பிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. CG ஒர்க்கு, மிக்சிங்கு, சவுண்ட் மிக்சிங்கு, BGM இதுதான் போயிட்டுருக்கு. அப்போது அவங்கள பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டாங்க படத்தை கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு. நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் போனதுக்கு ஒரு காரணம் இப்போ பேசுன டிவைடு பண்ண முடியாது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படம் வேட்டையன். இப்போ ரஜினி சார் படம் வரும்போது சூர்யா சாரும் ஞானவேல் சார் என்ன டிசைட் பண்ணுறாங்க, நம்ம வந்து பெரிய லெவலில் மதிக்கிற ஒரு பெரிய ஹீரோ, 50 வருட காலம் நம்முடைய ஆதர்ஷ நாயகனாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹீரோ படம். அந்த படம் வரும்போது நான் வந்து அந்த ரெவன்யூ டிவைட் பண்ணுற மாதிரியும் அவருக்கு ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்க மாதிரி நான் கொண்டு வந்து நிறுத்த முடியாது என் படத்தை. அந்த படம் அவருடைய படம், நான் கொண்டாடணும், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நம்ம பார்த்து செலிப்ரேட் பண்ணணும், ஏன்னா அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு ஞானவேல் சார் சொல்கிறார். அதை நீங்கள் கௌரவமாக பாருங்கள், அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த கட்டமாக எந்த தேதியில் வரப்போகிறோம் அதை நோக்கி தான் நம்ம போகணும். இப்போது வெளியில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது, ரொம்ப ஈஸியாக கமெண்ட் பண்ணிடலாம். 2 படம் வந்தால் என்ன பிரச்சனை, வந்தால் என்ன பிரச்சனை, எப்போ வந்து உங்களுக்கு இது வாரிசு துணி வந்து 2மே ஹிட் ஆச்சா? ஹிட்டுனா நான் சொல்கிறது வாரிசு துணி 2 படம் வந்து 2 படம் வந்து இண்டஸ்ட்ரிட்டாக மாறிச்சா? இல்லை 2 படம் டிவைட் ஆச்சு. எப்போல்லாம் 2 பெரிய படங்கள் வந்து மோதுதோ அப்போல்லாம் வந்து ரெவன்யூ டிவைட் ஆகும். அந்த டிவிஷன் வர வேணான்றதுக்காக தான் இந்த ஒரு எண்ணமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. கங்குவா வந்து எதிர்பார்ப்பில் இருக்கிறதுக்குன்னு அதிகமான காரணம் வந்து அந்த படம் 10 லாங்குவேஜில் ரெடி ஆகுது. ஸோ அதோட ப்ராசஸ்லாம் இப்போ என்னவா? எல்லாமே டப்பிங்லாம் போயிட்டுருக்கு, எல்லாமே டப்பிங் போயிட்டுருக்கு. என்னென்ன லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்கோம், அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க, எல்லாமே பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. பட் ஏன்னா டப்பிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. சைமல்டேனியஸாக ஹிந்தி டப்பிங் முடிஞ்சிட்ருக்கு, தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லாம் முடிஞ்சிட்ருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. இந்த படம் பொறுத்தவரையும் டேட்டுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் டீம் எப்போவுமே எப்படின்னா டைரக்டர் டீம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டேட்டை வச்சு தான் ஓடுவாங்க. இப்போ போஸ்ட்போன் ஆகுதா, அப்போ ஸ்லோ பண்ணு, எதுக்கு ஓடணும்,
அதாவது டே நைட் பண்ண மாட்டாங்க, டெய்லி பண்ணுவாங்க. ஆனால் டே நைட் பண்ண மாட்டாங்க. இப்போ டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன், உடனே எல்லாரும் பரபரப்பாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ டேட் அனௌன்ஸ்மெண்ட் வெகு விரைவில் வரப்போகுது. அட்பேஸ் ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு டேட் தெரிஞ்சிடும். அப்போ எல்லாருமே இமீடியட்டாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் டெட்லைன் வந்துடும். இந்த தேதிக்குள்ளே நீங்கள் சென்சருக்கு அனுப்பணும், ஓவர்சீஸ் அனுப்பணும் அப்படின்னு வந்துரும்போது எல்லாம் பரபரப்பாக எங்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே டெலிவரி கொடுத்துருவாங்க. அதனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாமே மாறும். சார் விஜய் சார் வந்து இன்னும் ஒரு படம் தான் பண்ண போறாரு. ஸோ அதுக்கடுத்து அவர் அரசியல் நோக்கி போறாரு. ஸோ கோட் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் சார் வந்து கேமியா பண்ணும்போது ஒரு கன்னை கொடுத்துட்டு போனாரு. அது வந்து நிறைய சமூக வலைதளங்களில் டீகோடிங் பண்ணி நிறைய சொல்றாங்க. டீகோடிங் உங்களோட பார்வை இல்லை, நான் ரொம்ப பேசிட்டேன் அதை பற்றி. ரொம்ப நெகட்டிவாக, அதாவது நான் ஏதோ சிவகார்த்திகேயன் எதிர பேசுகிற மாதிரி ஒரு தோரணை வந்துடுது. அப்படி இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு கமெண்ட் நான் சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, அது வந்து ஒரு படமாக பாருங்களேன், அவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட். அதில் படத்தில் வர ஒரு சீன், இதை டீகோட் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு தகுதி இல்லைன்னு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. எக்கச்சக்கமான நடிகர்கள் இருக்காங்கல்ல, சிவகார்த்திகேயன் அவர்கள் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான நடிகர்கள் வந்து அதே இடத்தை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. இந்த பேர்லாம் சொன்னால் இவரை மிஸ் பண்ணிட்டு அவரை மிஸ் பண்ணிட்டுன்னு வந்துடும். ஸோ எல்லா நடிகர்களுமே அதுக்கான தகுதியான நடிகர்கள் இருக்காங்க, அதுக்கான வெற்றிகளை கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு, அதனால் வந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார் அப்படின்ற ஒரு டீகோடிங், தேவையில்லாத ஒரு டீகோடிங்காக நான் பார்க்குறேன். சிவகார்த்திகேயன் அவர்களே அதை லைக் பண்ண மாட்டார். அவருக்கு அது வந்து இன்னொருத்தர் கொடுத்து வாங்கிக்கிற ஆள் கிடையாது. அவருடைய சொந்த உழைப்பில், அவருடைய முயற்சியில், இன்டெலிஜென்ட்டான ஒரு ஒர்க்கில் அடுத்த கட்டம் வந்துட்டுருக்காரு. அவர் பொசிஷனை அவரை அச்சீவ் பண்ணி ஜெயிக்கிறது தான் அவருக்கு ஒரு சந்தோஷம். இன்னொருத்தர் கொடுத்து அந்த பொசிஷன் எடுக்க போகிறது இல்லை. விஜய் சாரும் அந்த எண்ணத்தில் அவர் கொடுக்கல. விஜய் சார் வந்து ஒரு ஃபன்னாக சரி பரவாயில்ல பண்ணுப்பா, ஏன்னா அவருக்கு முன்னாடியிருந்தே அவர் பிடிக்கும். ஏன்னா அவரை மாதிரியே அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருன்றதால குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி காமெடி பண்ணுறாரு. அவரோட டான்ஸும் சரி, இல்லோட எல்லாமே வந்து அதே இதில் போயிட்டுருக்கு ஒரு ரூட்டில். அப்போ வரும்போது சொல்லுவாங்கள்ல, இது எப்படின்னா நீங்கள் பார்க்கணும், ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்னுடைய கலையுலக வாரிசு திரு பாக்யராஜ் அவர்கள் சொன்னார். ஓகேங்களா? எம்ஜிஆர் அவர்களுடைய பாணியே வேறு, பாக்யராஜ் அவர்களுடைய பாணியே வேறு. கரெக்டுங்களா? ஆனால் அவர் சொன்னதால வந்து எம்ஜிஆர் மாதிரி பாக்யராஜ் சார் ஆகிட்டாரா? அப்படி இல்லை. ஸோ அது வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு தோன்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் நீங்கள் ஓவராக டீகோட் பண்ணுறது தான் நான் பார்க்குறேன். இந்த சீன் அந்த படமாக பார்த்துட்டு நீங்கள் போனமே தவிர, இதை வந்து உட்காந்துட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள டீக்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. விஜய் சாரியோ இல்லை சிவகார்த்திகேயன் அவர்களோ டீக்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. அதனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ஃபன்னாக எடுத்துங்க. ஒரு படத்தில் ஒரு ஃபன்னான ஒரு சீன் அப்படி எடுத்துகிட்டு அதை டீகோட் பண்ணாமல் மூவ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு நான் பார்க்குறேன். விஜய் சாருக்கு அடுத்து இந்த மாதிரி வசூல் ரீதியாக வந்து சிவகார்த்திகேயன் வந்து டான் படம் கொடுத்தாரு. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு டான் படத்துக்கு அப்புறம் இன்னும் அவரை டான் படத்தை பீட் பண்ணி அவரோட அடுத்த படங்கள் எதுவுமே சரியாக போகலை அப்படின்னு சொல்லி பார்வை இருக்குல்ல சார். ஸோ இதை பற்றி எப்படி? இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. படங்கள் அமையிறது வந்து நம்ம கையில் இல்லைம்மா. நம்ம வந்து ஒரு படம் என்பது ஒரு சின்சியரான ஒரு முயற்சி. சின்சியரான முயற்சின்னா எல்லாருமே சேர்ந்து உழைச்சி ஒரு படத்தை கொண்டு வரணும்னு நம்ம ட்ரை பண்ணுறோம். அது மக்களுக்கு எப்படி போய் பிடிக்குது அப்படின்றத நம்மளால் கணிக்க முடியாது. ஒரு படம் வந்து எல்லாருமே முயற்சி தான் எடுக்கிறாங்க. சில படங்கள் கிளிக் ஆகிடும், சில படங்கள் கிளிக் ஆகாமல் போயிடலாம். அதனால் வந்து இது உழைப்பு கம்மியாக கொடுத்துட்டாங்க கிடையாது. இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த படமே வந்து திடீர்னு வந்து பெருசாக போகல. இப்போ நீங்கள் எடுத்துங்களா, எல்லாருமே பேசுகிறாங்க, இந்தியன் 2 பற்றி பேசுகிறாங்க. இந்தியன் 2க்கு கமல் சார் உழைப்பும் சங்கர் சார் உழைப்பும் கம்மியாக, மாபெரும் உழைப்பு. அவ்வளோ நடிகர்கள் நடித்தாங்க, அவ்வளோ உழைப்பை கொடுத்தாங்க. ஏதோ வகையில் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் அந்த உழைப்பை வந்து நீங்கள் குறை சொல்ல முடியாது. உழைப்பெல்லாம் அவங்க சரியாக தான் கொடுத்தாங்க. அது ஏதோ ஒரு விஷயம் தப்பாக போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதனால் மொத்தமாக அவங்கள டிகிரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையும் டெம்பரரியாக தான் பார்க்குறேன். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகராக சிவகார்த்திகேயன் வளர்ந்துருக்காருல்ல, அப்படி பார்த்து சந்தோஷப்படுவோம். அவருடைய படங்களும் வெற்றி அடையணும்னு நம்ம வாழ்த்துவோம். எல்லாமே எல்லா நடிகர்களும் அடுத்தடுத்த கட்டம் அவங்க படங்கள் வெற்றி அடையணும் தான் போராடிட்டு இருக்காங்க. அப்படி தான் அவருடைய போராட்டம் இருக்குது. இப்போ அமரன் அவரை பொறுத்தவரை பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து ஏஆர் முருகதாஸ் நடிப்பில் இயக்கத்தில் ஒரு பெரிய படம் வந்துட்டுருக்கு. இப்போ அந்த படமும் அவர் அடுத்த கட்டம் கொண்டு போகலாம். ஸோ என்ன மாதிரி சக்ஸஸ் வரப்போகுதுன்றது படங்கள் பொறுத்து தான் இருக்குது. சார் இந்தியன் 2 பற்றி பேசுனீங்க. ஸோ இந்தியன் 2 பற்றி பேசும்போது என்ன சங்கர் சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மக்கள் கொடுக்குற வரவேற்பை பார்த்துட்டு தான் இந்தியன் 3 வந்து நான் அதிகமாக டக்குன்னு ரிலீஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை போகுனார். ஸோ இந்தியன் 2 வந்து நெகட்டிவ் ரிவ்யூவாக போனனால இப்போ இந்தியன் 3 தள்ளி போக வாய்ப்பு இருக்குது சார். இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எதுக்காக அப்படி சொன்னார்னா, எனக்கு வந்து இப்போது இந்த நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. எடிட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, கதையே திருப்பி செக் பண்ணுவாங்க, ரீஷூட் பண்ணணுமா ஏதாவது. ஏன்னா ஒரு ஃபெயிலியர் என்பது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வார்னிங், ஆடியன்ஸ் கொடுக்குற ஒரு வார்னிங். நீங்கள் வந்து ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஐகானிக் படத்தினுடைய சீக்வல் கொண்டு வரீங்கன்னா அது கண்டிப்பாக வெற்றி அடையணுன்ற அவசியம் இல்லை. கரெக்டுங்களா? அது இந்தியன் 2ல நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அதாவது நீங்கள் ஐகானிக் படமாக இருந்தாலும் நாங்கள் வெற்றி எப்போ கொடுப்போம்னா, நீங்கள் கதை எல்லாமே சேர்ந்து, திரைக்கதையெல்லாம் சேர்ந்து எங்களை எங்கேஜிங்காக ஒரு எமோஷனலாக ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் கொடுத்தா தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை ரசிப்போம், இல்லைனா தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது ஆடியன்ஸ் எவ்வளோ ரூத்லெஸ்ஸாக இருக்காங்கன்னு இது மூலமாக தெரியுது. அந்த கன்செஷன்லாம் இப்போ கிடையாது. ஆடியன்ஸ் கொடுக்குற கன்செஷனே கிடையாது. கன்செஷன் கொடுக்கலாம், ஒரு நல்ல படம் தானே, ஒரு ஐகானிக்னால என்டர்டெய்னிங்காக இருந்தது, ஓகே பார்க்கலாம் ஒரு தடவை அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு படம் பிடிக்கலன்னா போட்டு பேசி தாக்கி ஒரு வழி பண்ணி அதை ரீல்ஸ் போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க.
இப்போ அப்படி வரும்போது இந்த ஒரு காலகட்டம் வேறு, 96 வேறு, 2000 வேறு, 2010க்கு பிறகு இந்த இண்டஸ்ட்ரி டோட்டலாக மாறி போச்சு. இந்த 2010 பிறகு கடந்த 14 இயர்ஸாக நான் பார்க்குறது என்னன்னா 10-12 ஆரம்பிச்சது அக்ரஸிவான ஒரு ஆப்போசிஷனை பார்ப்பீங்க. ஒரு படம் மட்டும் ஆவரேஜாக இருந்ததுன்னா, இல்லை அவங்க எதிர்பார்ப்போட கம்மியாக இருந்ததுன்னா போட்டு சாத்திடுவாங்க ஆடியன்ஸ்னா நான் சொல்கிறது சம்மந்தமே இல்லாதவங்க சாத்திடுவாங்க. இதில் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் எல்லாத்தையும் ரீல்ஸ் போட்டு இது போட்டு அதை போட்டு நம்மளை கலாச்சி ஒரு வழி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்ற கோவம், அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் அவங்க எல்லா வீடியோலும் வர்றது. இப்போது யாரை போய் நீங்கள் போய் சொல்லுவீங்க, சார் கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவங்க காசு கொடுத்து பேசுனாங்க. இப்போது ஒன்றுமே இல்லை, யூடியூப்பை வந்து ஒருத்தர் வந்து அடிக்கடி இப்போ பார்த்துட்ருக்கேன். அவர் வந்து என்ன சொல்கிறாங்க, கமலா தியேட்டர் எதிர நின்றுட்டு அவர் வந்து ஒரு கலர் ஷர்ட் போட்டு பேசுகிறாரு ஒருத்தர். அவர் வந்து அவ்வளோ மோசமாக பேசுகிறாரு. சினிமா வந்து 190 ரூபா கொடுத்து இந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ பெரிய வேஸ்ட் தெரியுமா அப்படி இப்படின்னு படத்தை பற்றி பேசுகிறாரா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு என்னப்பா நீ சினிமா பற்றி இப்படி போட்டு ஒரேடியாக டேமேஜ் பண்ணி பேசுகிற. யாருமே இங்கே வந்து ஒரு மோசமான படம் கொடுக்கணும்னு வர்றதில்லை. எல்லாருமே சின்சியராக ஒரு முயற்சி எடுக்கிறோம். சம்டைம் அமையுது, சம்டைம் அமையறதில்லை. ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்படி இது பண்ண மாட்டாங்க, அப்படி நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ஃப்ரீ கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இதில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஒரு படத்தை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சங்கர் சார் முன்னாடி இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா, இவ்வளோ பேர் நின்றுட்டு இவ்வளோ டேமேஜ் பண்ணுறாங்கன்னா அப்போ நான் அடுத்தது கேர்ஃபுல்லாக தான் கொடுக்கணும். அப்போது இன்னும் ரீவொர்க் பண்ணுவாங்க, எடிட்டிங்கில் ரீவொர்க் பண்ணுவாங்க, ரீஷூட் கூட பண்ணலாம். கம்ப்ளீட்டாக பண்ணி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஆனால் ஒருவேளை அவர் ஏற்கனவே ஷூட்டிங் பண்ணியிருந்தாருன்னா, எல்லா ஃபுட்டேஜும் ரெடியாக இருந்தாங்கன்னா, ஜஸ்ட் இஸ் அபவுட் ரீ எடிட்டிங், கொஞ்சம் மாற்றி ஏதாவது பண்ணி நம்ம படத்தை வந்து இந்த டைம் பிரமாதமாக கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லா எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, கமல் சார் அவரோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, அதாவது இந்தியன் 3 ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? அதுதான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதாவது இந்தியன் 3ல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து பெருசாக ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிறதுனால தான் கமல் சார் அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ அதில் வந்து நம்மளுக்கு டெஃபினட்டாக ஏதோ ஒரு விஷயம் வரும்போது ஷோர் ஷாட்டாக சூப்பர் ஹிட் ஆகும் தான் நான் எதிர்பார்க்குறேன். இண்டஸ்ட்ரியில் ரொம்ப எதிர்பார்த்த படம் தங்கலான். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு விவாதமாகவே போச்சு சொல்லலாம். நிறையா அரசியல் சார்ந்த சீன்கள் எல்லாம் வந்து ரஞ்சித் சார் வச்சிருந்தாரு. ஸோ அதனால அந்த படங்களுக்கு எதுவும் வசூல் ரீதியாக கம்மியானதுக்கான சான்சஸ் இருக்கு? இல்லை அப்படிலாம் இல்லை. அந்த படம் ஒரு யதார்த்தமான வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படம். பிரமாதமாக அந்த படத்துக்கான டாக் இருந்தது. அதுக்கான வசூல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திரா, தெலுங்கானா, இப்போது நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வீக்கும் நல்லா போயிட்டுருக்கு படம். பெரிய லெவலில் அந்த படம் கலெக்ஷன் நடத்தினா 100 கோடி அந்த படம் தாண்டிச்சு. ஓவராலாக நான் சொல்கிறது. இப்போது இந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் பெரிய லெவலுக்கு போயிருக்கு, ஆடியோ ரைட்ஸ் பெரிய லெவலுக்கு போயிருக்கு. ப்ரொடக்ஷனாக அந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக மாறி இருக்கு. ஸோ டாக் என்பது பார்த்திங்கன்னா, அவர் அரசியல் ரீதியாக சில காரணங்கள், சில விஷயங்கள் சொன்னதுட்டு அவருக்கு எதிராக ஒரு 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 பெரிய டாக் ஒன்று போயிட்டு இருந்தது தவிர, மற்றபடி படத்துக்கு எதிரெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரி நெகட்டிவ் இல்லை. தனிப்பட்ட முறையில் ரஞ்சித் சார் மேலே இருக்கிற ஒரு வன்மத்தில் கொஞ்சம் பேர் ஏதோ ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. படம் வந்து அதனுடைய குவாலிட்டிக்காகவும் அதனுடைய எஃபர்ட்டுக்காகவும், பர்டிகுலராக சியான் விக்ரம் சாருடைய மாபெரும் உழைப்புக்காகவும் இவ்வளோ பெருசாக பாராட்டப்பட்ட படமாக இருக்குது. இந்த வருஷம் வந்த படங்களில் டாப் மோஸ்ட் படம், மிக முக்கியமான படம் எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், அதில் டாப்பில் இருக்க போகிற படம் வந்து கண்டிப்பாக தங்கலான். அடுத்தது வாழை இருக்கும், இந்த மாதிரி படங்களாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக தங்கலான் வந்து டாப் மோஸ்ட் படமாக இருக்குன்றது எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்குது.